கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் நேம் ஒண்ணா இருந்தது. அவங்க வந்து ஷார்ட் ஃபார்ம்ல பிஸ்னஸ் நேம் வச்சிருந்தாங்க. அது ஒரு மிஸ்டேக்கு. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட மொபைல் நம்பர் வச்சிருந்தாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ப்ரமோஷனலான கீவேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் அந்த மாரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சூஸ் பண்ண பிஸ்னஸ் ஒண்ணு. பட் அவங்க வச்சிருக்க பிரைமரி கேட்டகரி வேறையா இருந்தது. அதனாலேயும் சஸ்பெண்ட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. சர்வீஸ் ஏரியாஸ் வந்து டூ லாங்கா வச்சிருந்தாங்க. அவங்க ஒர்க் பண்றது வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். பட் ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து வச்சிருந்தாங்க. அது ஒரு மிஸ்டேக்கா இருந்தது. அதெல்லாமே சால்வ் பண்ணிட்டு நாங்க வந்து அப்பீல் பண்ணோம். இப்போ அது வந்து பெண்டிங்ல இருக்கு. வித்தின் ஒரு 3 டேஸ்ல வந்து அதோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிரும். அப்பீல் பண்ணும்போது டாக்குமெண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நேம் என்னவா இருக்கோ, அதே தான் விசிட்டிங் கார்டு, அதே தான் எம்எஸ்எம்இ, ஜிஎஸ்டி ஆர் உதயம் டாக்குமெண்ட்ல இருக்கணும். ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இந்த சேஞ்சஸ்லாம் கரெக்ட்டா பண்ணீங்க அப்படின்னா வந்து, சீக்கிரமா உங்களோட பிஸ்னஸ் வந்து இதாகும். ஒரு இதில லைட்டா கோல்டு அதனால தான் என்னால சரியா பேச முடியல. உங்களுடைய பிஸ்னஸ்க்கும் ஜிஎம்பி ஆப்டிமைஸ் பண்ணி தரணும், இல்ல கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன்.